வணக்கம் நண்பர்களே. அரசியல் களம், தேர்தல் களம், நாடாளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தல் என்று தேர்தல் களம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த அரசியல் களத்தில் செயல்படுவது என்பது ஒரு சாமர்த்தியம், தேர்தல் களத்தில் செயல்படுவது என்பது வேறு விதமான சாமர்த்தியம். இந்த இரண்டு சாமர்த்தியத்தையும் ஒருங்கே பெற்றவர் தான் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள். திமுகவினுடைய தலைவர், முன்னாள் தமிழக முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் இந்த சாமர்த்தியத்தை தொலைத்து விட்டார்களோ, அவருடைய வாரிசுகளாக கருதப்படுகிற மகனும் பேரனும் அரசியல் சாமர்த்தியம், தேர்தல் ரெண்டையுமே தொலைத்து விட்டார்களோ என்று என்ன தோன்றுகிறது. காரணம், ஒரு தவறு செய்யும் ஒரு கட்சிக்கு நிதி சேர்ப்பது என்பது வெவ்வேறு வகைகளில் இருக்கும். ஒரு கட்சிக்கு நிதி சேர்ப்பது என்பதற்காக அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை நிர்பந்தம் செய்வது என்பதுதான் இது போன்ற சொத்துக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பது, இந்த செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது போல வேலைக்கு பணம் தருவேன் என்று வாங்குவது என்று இவர்கள் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். இதில் அமைச்சர்கள், இன்று அமைச்சர்களாக இருப்பவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களாக கட்சியில் இருப்பவர்கள், ரெண்டுமே ஒன்று தான். இவர்களுக்கு பெரிய நிர்பந்தம் இருக்கிறது. என்ன, கட்சி நிதியை இவர்கள் எப்படியாவது தேர்தல் செலவு, அரசியல் மாநாடுகள், கட்சி மாநாடுகள் இதெல்லாம் நடப்பதற்கு இவர்கள் பணத்தை திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். யார்? இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், இன்றைய அமைச்சர்கள். இது வெளிப்படையான உண்மை. இப்படி கட்சிக்கு நிதி சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்திலும் அந்த பொறுப்பிலும் இருப்பவர்கள் நிச்சயமாக நேர்மையின் கோட்டை தாண்டி தான் செல்வார்கள், வரம்பு மீறி தான் செயல்படுவார்கள். இப்படி தொடர்ந்து எத்தனை காலத்திற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதே எல்லா செலவுகளையும் சுமத்தி, மாவட்ட செயலாளர்களே நிர்பந்தப்படுத்தி பணங்களை பெற்று நீங்கள் கட்சி மாநாடு நடத்தி அதன் மூலம் தேர்தல் அரசியல் நடத்தி வெற்றி பெறுவது என்பது அந்த பழைய ஃபார்முலா. அதை விடுத்து அடுத்த வியூகங்களுக்குள் இந்த திமுகவினுடைய இன்றைய தலைவர்களாக கருதப்படுகின்ற அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கிறதோ இல்லையோ வேறு விஷயம். கருணாநிதியின் வாரிசுகள், அரசியல் தலைவர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகள் இந்த தகுதியை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை நிர்பந்தப்படுத்தியே கட்சி நிதியை பெற்றுக்கொண்டிருந்தால் கட்சி கரைந்து காணாமல் போய் 2026 என்ன செய்வதென்றே தெரியாமல் முடிக்கும். ஆனால் இதை கருணாநிதி இந்த செயலை தான் பயன்படுத்தினார் என்பதற்காக மட்டுமே ஸ்டாலின் மீதே விலை செய்கிறார். ஆபத்து உணராமல், கட்சி கரைந்துவிடும் ஆபத்தை உணராமல் அவர்கள் செய்யும் தவறுகள் இதுதான். என்ன தவறு செய்கிறார் என்று நான் தலைப்பிட்டிருந்தேன். அது இதுதான் அந்த தவறு. தொடர்ந்து சேனல் பாருங்கள். இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.